ஒரு கப்பு பச்சரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சுருந்த அரிசியை மாவாக திரிச்சுக்கிட்டோம். அதிரசத்துக்கு திரிக்கிற மாதிரி உணர்த்தாமலே நல்லா ஒட்டை வடிச்சிட்டு மிக்சியில் திரித்து நைஸ் ஜல்லடையில் சலிச்சு வச்சுட்டோம். ஒரு கப்பு அரிசிக்கு 1/4 கப்பு வெண்ணெயை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுறணும். இப்போ நம்ம அதை ஒரு உருண்டையாக பிடிச்சோன்னா பிடிபடணும், உதுத்துட்டால் உதுறணும். அதோட காய்ச்சி ஆறின பால், சூடான பால் இல்லை, காய்ச்சி ஆறின பால் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். அது பத்தலை, திருப்பி இன்னொரு ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ நல்லா உருட்டி பிசைய வந்துருச்சு. இதுக்கு எனக்கு 3 டேபிள் ஸ்பூன் பால் தேவைப்பட்டது. அரிசியோட தன்மையை பொறுத்து கூட குறைய ஆகலாம். இப்போ ஒரு உருண்டை எடுத்து நல்லா உருட்டி பார்க்கணும். சீடைக்கு வலுவலுன்னு உருட்டக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வெண்ணெய் சீடைக்கு நல்லா வலுவலுன்னு உருட்டை வந்துச்சுன்னா மாவு பக்குவமாக இருக்குது. மொத்தமாக எல்லாத்தையும் உருட்டிட்டோம். தேவையான அளவில் உருட்டி வச்சுருக்கோம். மீடியம் இதில் எண்ணெய் காயணும். அப்போ நல்லா அந்த எண்ணெய் கொள்கிற அளவுக்கு சீடையை போட்டுடலாம். உடனே கிண்டி விட வேண்டாம். கொஞ்சம் நேரம் ஆன உடனே மேலே லேசாக வரும். அந்த நேரத்தில் கிண்டி விட்டு அப்பப்போ கிண்டி விட்டிங்கன்னா நல்லா வலுவலுன்னு நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வேகட்டும். ஃப்ளேமை கூட்டி விட்டால் உள்ளே வேகாது, வெளியே மட்டும் கலர் வந்துடும். வெண்ணெய் நிறைய போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் பார்த்துக்கணும். இப்போ 3/4 கப்பு வெல்லம் எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி அதை நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் பாகு ரெடி ஆகிறதுக்காக. இப்போ பாருங்கள், கோல்டன் கலரில் நல்லா வெந்து வந்துருச்சு. அதை எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ பாகு வடிகட்டி மறுபடியும் எடுத்து ஊற்றிட்டோம். ஒரு நம்ம அதிரசத்துக்கு பாகு பதம் பார்ப்போம்ல, அதே மாதிரி தான். தக்காளி பதம் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரித்து வச்சுருக்கிற சீடை எல்லாத்தையும் அதிலே போட்டோம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம கிண்டுறோம். இப்போ என்ன செய்யும், நல்லா பிசு பிசுன்னு வரும், பாகு இழுத்துக்கிட்டு வரும். அப்போவும் இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதாவது வெள்ளைப்பாகு எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரியணும். இது தட்டோட பாகு ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் டேமேஜ் ஆகாமல் சீடை இருக்கிறதுக்கும் லேசாக அரிசி மாவை தூவிக்கோங்க தட்டில். அதில் போட்டு வச்சிட்டோன்னா சுவையான வெண்ணெய் சீடை, இனிப்பு சீடை ரெடி. இது கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க கிருஷ்ணர்களுக்கு எப்போனாலும் பண்ணி கொடுக்கலாம். தீபாவளிக்கும் செய்யலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.